உதாரணத்துக்கு நமக்குள்ள பெருமை. அந்த சுப்ரியாட்டி யுனெஸ்கோ சொல்றான், உங்களுக்கு சுப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸ் உலக அரங்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஈபிள் டவர் உலக அதிசயங்களை ஒண்ணுன்றான், பாபிலோன தொங்கும் தோட்டத்தை உலக அதிசயங்களை ஒண்ணுன்றான், ஈபிள் டவர் உலக அதிசயங்களை ஒண்ணுன்னு சொல்றான், குதிப்பினார் சாய்வு கோபுரத்தை பார்த்து சொல்றான், பிரமிடை பத்தி சொல்றான், என்னன்னா உலக அதிசயங்களை ஒண்ணுன்னு சொல்றான். ஆனா உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மை தெரியலடா. உங்க தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, அதனுடைய பெருமையும் மாண்பு உங்களுக்கு தெரியுதா? ஏன்டா அதை நீங்க உலக அதிசயங்களை ஒண்ணு கொண்டாடுறதுக்கு எந்த வித முயற்சி எடுக்கலன்னு சொல்லிக்காங்க. யாரு? யுனெஸ்கோ என்கின்ற பொது நிறுவனம், உலக பொது நிறுவனம் சொல்லுது. அதுக்கு என்னடா பெருமைன்னாக்கா, இந்த தஞ்சாவூர்ல இருந்து யார் 60 கிலோமீட்டருக்கு கிரேட் மலையே கிடையாது. அப்படி கிரேட் மலையே இல்லாத அந்த இடத்துல, அந்த இடத்துக்கு அந்த கோயில் முழுக்க வடிவமைக்கப்பட்டது முழுசும் கிரேனைட் தான். அந்த கிரேனைட் கல் எப்படி வந்து கேட்குறான். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அது மேலே வைக்கிற கலசம் இருக்கு பாருங்க, அது மட்டும் 80 டன்னு. அந்த 80 டன் கலசை எப்படி கொண்டாந்துருப்போம்? இந்த அளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் காலகட்டம். 80 டன் உள்ள பொருளை கொண்டு வரதுக்கு எந்த வசதி இருக்கும்? அப்போ எங்கிருந்து எப்படி கொண்டு வந்தாத அதை எப்படி 147 அடி கொண்டு போனா மேலே கேள்வி கேட்குறான். யார்? யுனெஸ்கோ கேட்குறான். அப்போ உலக அதிசயம் ஒன்று சேர்க்கணும். அதை விட சொல்றான், தமிழும் ராஜராஜ சோழன் தமிழ்னு அதை பிணைஞ்சி செய்திருக்காங்க. அது கேட்குறப்ப நமக்கு வந்து முடியல ஏஞ்சி நிற்கும். உதாரணத்துக்கு சொன்னால் லிங்கம் இருக்கு பாருங்க, லிங்கம் 12 அடி. அந்த பெரிய கோயில் இருக்க லிங்கம் 12 அடி. அதுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நின்று பேசுறோம் பாருங்க, அது மாதிரி பேசு 18 அடி. அது 12 அடி. பேசு நின்று பேசுறோம் பாருங்க, அது 18 அடி. இந்த 18 அடிக்கும் இந்த லிங்கத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எதுனாக்கா அந்த நந்தி இருக்கு, அதனுடைய இடம் எவ்வளவு தெரியுமா? 216 அடி. அது வந்து 216 அடி. நல்லா கவனிக்கணும். 12 அடி உயிரெழுத்து, 18 அடி மெய்யெழுத்து, இந்த 216 அடி உயிர் மெய் எழுத்து. தமிழை எப்படி பிணைஞ்சு கொண்டாந்துருக்கான் பார்த்தீங்களா நம்ம ராஜராஜ சோழன். இதை கொண்டாந்து அதோட உள்ள உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து சேர்த்து மொத்தம் சேர்த்து 247 அடி. எது மேல இருக்கு பாருங்க, நம்முடைய கலசம் கொண்டு வச்சான் பாருங்க, உன்னோதி நிழல் பூமியில படல. அப்ப எந்த அளவுக்கு டெக்னாலஜியில கட்டிருப்பான் பாருங்க. அந்த மேல கொண்டு வச்சுட்டான், அது மேல கொண்டு வச்சுட்டான். ஆக அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழை பிணிஞ்சு போயிடுச்சு. உதாரணத்துக்கு சொன்ன தாஜ்மஹாலை கட்டினான், அது உலக அதிசயங்கள் ஒன்று சொன்னான். தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகான் என்ன பண்ண தெரியுங்களா? அதனுடைய இனாகிரேஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடுறான், அந்த கட்டின கலைஞர்களை கூப்பிடுறான், கலைஞர்களை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் பெருமையா போறாங்க. போன இடத்துல அதை கட்டினா பாருங்க, கட்டட கலைஞர் அவன் கையை வெட்டிவிட்டான். ஏன் தெரியுமா? இது மாதிரி இன்னொன்று கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவன் கையை வெட்டி விட்டாங்க. இன்னொரு கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவன் கையை வெட்டி விட்டான். ஆனா ராஜராஜ சோழன் என்ன தெரியுமா பண்ணா? அவன் தமிழன்ல, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதை கட்டியவர் குஞ்சித மலர் என்று சொல்லக்கூடிய ஒரு சபதி, அதை கட்டியவர் அந்த வடிவமைச்சர் தஞ்சை பெரிய கோயில